எல்லாம் உள்ள இறைவன் விநாயகனை வணங்குகிறேன். அகத்திய சித்திரை வணங்கி ஜோதித்து சமர்ப்பிக்கின்றேன். உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கத்தையும் நெஞ்சாத நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய கன்னிராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குயிர்பெயர்ச்சி நடந்தது. பதிவை முழுமையாக கேளுங்கள். இந்த குரு பகவான் உங்கள் கன்னிராசிக்கு 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சென்று சஞ்சாரம் செய்கிறார். அதனால் அதிர்ஷ்ட தேவதையினுடைய சுபேட்சம் ஏற்பட்டு உங்களுக்கு படியோகத்தை கொடுக்கப் போகிறது. குரு பகவான் உங்கள் கன்னிராசிக்கு 5லே நிற்க புலிப்பாணி ஜோதிடம் கூறுகிறது, பூபதியும் 5ல் ஏற பிறப்புக்கள் சேவை, கீர்த்தி புனிதன், அதாவது நல்ல ஒழுக்கம் உள்ளவன், பெரிய அந்தஸ்து வசதி படத்தினுடைய தொடர்பு உண்டாகும். அதனால் பல உதவிகள் பல நன்மைகளாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. குரு பகவான் தனக்கான அல்லவா, அதனால் பணம் பல வழிகளில் வந்து சேரும். அதாவது 5ஆம் வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம் வந்து சேரும். 5ஆம் வீட்டில் புத்திர பாக்கியம், அந்த புத்திரஸ்தானத்தினுடைய பெற்ற பிள்ளைகளால் வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்து சேரும். குரு பகவான் பொன்னான் அல்லவா, அதனால் பொன் பொருள் ஆபரணங்கள் வந்து சேரும். அந்த யோகம் உண்டாகுது. நகைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி பொங்கும், சந்தோஷம் குடி கொண்டு இருக்கும். 5ஆம் இடத்துல புத்திர ஸ்தானத்துடைய புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள் கன்னிராசிக்கு அதிபதி யார்? புதன் ஆவார். அவருக்கு 4-7 கூடியவர் யார்? குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் 5லே இருக்கும்போது உங்கள் கன்னிராசிக்கு குரு 5லே இருக்க அவனையெல்லாம் புகழ் பரப்பும் என்றவுடைய ஜோதிட விதியும் உண்டு. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, தனி மரியாதை, தனி செல்வாக்கு, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்கள் கன்னிராசிக்கு குரு பகவான் 5லிருந்து அது பொன்னொழி பார்வைப்படுது. அதனால் உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் ஜென்ம ராசியில் ஏற்படும்போது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய் விழுவது போல, ஒன்று பார்வை பழம், 2வது ஸ்தான பழம், ஆக 2 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கப் போகிறது. இந்த குரு பார்வை 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ஏற்படுவதனால தாப்புனாருடைய சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும். இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணங்கள்லாம் நடந்து முடியும். அந்த திருமணத்தின் மூலம் மனைவி வகையில் பணம் வந்து சேரும். இப்படி பல வகையில் பணம் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு செல்ல பாஸ்போர்ட்டு விசா கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இப்போ பாஸ்போர்ட் விசா கிடைக்கும், வெளிநாடு செல்லுவீங்க. மற்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை வழிபடுவதன் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேரும். நண்பர்கள் மூலம் வரும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 11ஆம் பார்வைப்படுறதுனால மூத்த சகோதர ஸ்தானம் வலுவடையும். உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார்கள், உதவி கிடைக்கும், புது வீடு கட்டுவீங்க, மண்மனை பூமி வாங்குவீங்க, வண்டி வாகனம், ஸ்கூட்ரு, பைக்கு, காரு, இதெல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப வாங்குவீங்க. வாங்குவதற்கு சந்தர்ப்பம் கூடி வரும். புது தொழில் தொடங்குவீங்க. பல மடங்கு பணம் வந்து சேரும். இப்போ ஒரு சிலருக்கு சீட்டு பணம் வந்து சேரும், ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் வந்து சேரும், நீண்ட நாள் பேங்கில் டெபாசிட் செய்த பணம் வந்து சேரும், தரகு, ஏஜென்சி, இந்த மாதிரிலாம் பல இடங்கள்லேருந்து பல வகையில் பணம் வந்து சேருங்க. மொத்தத்தில் 4 பக்கம் பணம் வந்து சேரும். இதைத்தான் சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் கிரகங்கள் அமைப்பாலும் கணிக்கப்பட்டு பலன் சொல்கிறேன். இது அனைவருக்குமே பொருந்தும். அதாவது எப்படின்னா, அதாவது வியாபாரிகள், வீரர்களாகட்டும், அல்லது அரசியலாகட்டும், அல்லது வந்து உத்தியோகஸ்தராகட்டும், எல்லாத்துக்கும் இது வந்து பொதுவான பலன்களாக நான் சொல்லுகிறேன். அதாவது வியாபாரிகள் பார்த்திங்கன்னா பல மடங்கு பணம் வந்து அதிகரிக்கணும்னா புதிய தொழில்கள் தொடங்குங்க. அந்த தொழில்கள் மூலம் உங்களுக்கு
பணம் கல்லாப்பட்டி வந்து நிரப்பும். பல கிளைகள் நீங்கள் உருவாக்குவீங்க. அதனால் பணம் வந்து பல மடங்கு வந்து சேரும். அதே போல் உத்தியோகஸ்தர்கள் வந்து பதவி உயர்வு கிடைக்கும். வந்து நீங்கள் விரும்பிய இடத்துல லாக்க இடம் மாற்றமாக ஏற்படும், கிடைக்கும். வண்டி வாகனம், வீட்டில் ஒன்று போட்டீங்கன்னா லோன் கிடைக்கும். இந்த இது அமோகமாக யோகா பண்ணி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கூடி வரும். வெளிநாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. பணம், புகழ், பேரும் எல்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி கலைஞர்களுக்கு. அதே போல் கன்னிராசி அரசியல் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்புள்ள பதவிகள்லாம் தேடி வரும். மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கட்சியில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டமாடும். ஆனால் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த 5ல் குரு 5ல் குரு இருக்குது. இருந்தாலும் இது வந்து 5ஆம் இடம் ஞாபக சக்தி, சிந்தனை உடையக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதனால் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அதிக மதிப்பெண் எடுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. இதில் எந்த கவலையும் பட வேணாம். அதே மாதிரி விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதாவது மஞ்சள் நிறமான பொருள்கள் பயிர் செய்யணும். நெல், தென்னை, தூரை இந்த மாதிரி பயிர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மகசூல் நல்லா பெருகும். அது மாதிரி கால்நடை பசுமாடு வாங்கி வளர்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் கிரகங்கள் அமைப்பு, சுபகரங்கள் சேர்க்கை அருமையாக சிறப்பாக கோச்சாட்டில் வருவதால் பணப்புழக்கம் அதிகமாகி கோடீஸ்வரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மேலும் உங்கள் சுயஜாதத்தை பிறந்த நிலையில் கிரகங்களோட அமைப்பு புதன் கன்னியிலே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி குரு தனுசுலையோ அல்லது மீனத்திலேயோ ஆட்சியோ உச்சமே பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் நட்பு கிரகமான சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சி பெற்று, அதே போல் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று இவர்கள் திசை உங்களுக்கு நடைபெற்றால் அல்லது கோச்சாரத்தில் வரும்போது இந்த குருவும் புதனும் இவர்களோடு சுக்கிரனும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டால், அதாவது கண்டிப்பாக நீங்கள் லட்சாதிபதியாக ஒரு கோடீஸ்வரராக கண்டிப்பாக ஆவீர்கள். இது அகத்தியத்தினுடைய அருள்வாக்கு. ஜோதிடம் என்றும் பொய்ப்பதில்லை. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால் புதன்கிழமை தோறும் இந்த கன்னிராசினியர்கள் விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று விஷ்ணு, லட்சுமி, மாருதி மூவரையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறக்கும். என்னுடைய 41 ஆண்டு கால வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளாலும் அகத்தியத்தினுடைய கிருபையாலும் ஜோதிடத்தை பலன்களை கணித்து உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலம் பெற்று வளமுடன் வாழ அகத்தியத்தில் அருள் புரிவார். நன்றி.